உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். 118 உறுப்பினர்களுக்கான ஆதரவு இல்லாததால் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என்று ஆளுநர் அர்லேக்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தவேகவுக்கு இன்னும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆனால் அவசரமாக ஆளுநரை சந்தித்த விஜய் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக கூறி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக ஆளுநரிடம் கூறப்பட்டார். ஆளுநரை விஜய் சந்தித்துவிட்டு சென்ற சிறிது நேரத்தில் தவேகவுக்கு ஆதரவு இல்லை என்று ஐயுஎம்எல் கட்சி அறிவித்தது. இதனால் தவேகவுக்கு பெரும்பான்மை இல்லை என்பது நிரூபணமானது. இதனை அறிந்த ஆளுநர் அர்லேக்கர் 118 உறுப்பினர்களுக்கான ஆதரவு இல்லாததால் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஐயுஎம்எல் மற்றும் விசிகவின் ஆதரவு கடிதம் வழங்கப்படாததால் தவேகவுக்கு பெரும்பான்மை இல்லை. எனவே ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் கூறியுள்ளார். தனியார் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கு ஆளுநர் மாளிகை இந்த தகவலை தெரிவித்துள்ளது. 118 உறுப்பினர்களுக்கான ஆதரவு இல்லாததால் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என்று ஆளுநர் அர்லேக்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தவேகவுக்கு இன்னும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆனால் அவசரமாக ஆளுநரை சந்தித்த விஜய் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக கூறி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக ஆளுநரிடம் கூறப்பட்டார். ஆளுநரை விஜய் சந்தித்துவிட்டு சென்ற சிறிது நேரத்தில் தவேகவுக்கு ஆதரவு இல்லை என்று ஐயுஎம்எல் கட்சி அறிவித்தது. இதனால் தவேகவுக்கு பெரும்பான்மை இல்லை என்பது நிரூபணமானது. இதனை அறிந்த ஆளுநர் அர்லேக்கர் 118 உறுப்பினர்களுக்கான ஆதரவு இல்லாததால் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஐயுஎம்எல் மற்றும் விசிகவின் ஆதரவு கடிதம் வழங்கப்படாததால் தவேகவுக்கு பெரும்பான்மை இல்லை. எனவே ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் கூறியுள்ளார். தனியார் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கு ஆளுநர் மாளிகை இந்த தகவலை தெரிவித்துள்ளது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.